வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஜெயஸ்டி விஷ்ணு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஊழல் புகார்ல யாருன்னா சிக்கினீங்க அப்படின்னா உங்களோட பதவி பறிக்கப்படும் அப்படின்னு அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்காரு. அதாவது துறை வாரியா முதலமைச்சர் விஜய் அமைச்சர்களையும் அதிகாரிகளையுமே சந்திட்டு வராங்க. ஏன்னா இப்ப பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட போறாங்க. அதனால ஒரு துறைக்கும் எவ்வளவு காசு தேவைப்பட போகுது, என்ன திட்டம் புதுசா கொண்டு வரணும் அப்படின்றத பேசுறதுக்காக அமைச்சர்களை முதலமைச்சர் விஜய் சந்திச்சுட்டு வராரு. இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. அப்ப முதலமைச்சர் விஜய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஊழல் புகார்ல யாருன்னா சிக்கினீங்க அப்படின்னா உங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீல்ஸ் எடுக்கிற அப்படின்ற பேர்ல போய் பொதுமக்களை நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தமிழகத்துல புதுசா 2000 ஏசி பஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுமே எடுக்கப்பட்டிருக்கு. என்னதான் ஏசி பஸ் வாங்கினாலுமே டிக்கெட் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுமே எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலா பஸ்லயோ இல்ல பஸ் டிக்கெட்லயோ நம்ம விளம்பரம் பண்ணலாம். ஆனா பஸ் டிக்கெட்டோட பிரைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவுமே எடுத்திருக்காங்க. தமிழகத்துல பேட்மிண்டன் அகாடமி தொடங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசுக்கு வலியுறுத்தி இருக்காரு. இன்னைக்கு அகில இந்திய பேட்மிண்டன் ரேங்கிங் போட்டி நேரு உள் விளையாட்டு அரங்குல தொடங்கப்பட்டுச்சு. இதுல அமைச்சர் ஆதவர்ஜுனா, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்ப அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விளையாட்டுத்துறையை தாவேக அரசு நல்ல ஊக்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. அமைச்சர் ஆதவர்ஜுனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அப்புறமா யாருமே விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய சர்வதேச போட்டிகள்லாம் நடத்தக்கூடிய ஸ்டேடியத்தை தமிழ்நாட்டில் யாருமே அமைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த நிலை மாறணும். அதற்காக முதலமைச்சர் விஜய் என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா மேடம் அப்ப சாஃபா நடத்தினாங்க. அப்பதான் இந்த நேரு ஸ்டேடியம் உருவாக்கப்பட்டது, வேளச்சேரி உருவாக்கப்பட்டது, டென்னிஸ் கோர்ட் உருவாக்கப்பட்டது. ஆனா 30 இயர்ஸா பக்கத்துல இருக்க கர்நாடகா, பஞ்சாப், லூதியானா, ஹரியானா எல்லாம், குஜராத் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் இந்த ஒரே ஒரு ஸ்டேடியம், அதுவும் அப்கிரேட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேடியம், இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இல்லை. இங்க ஒரு நேஷனல் கேம்ஸ் நடத்தினா கூட நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இதை நேற்று ரிவ்யூ மீட்டிங்ல சேம்ட சொல்லும் பொழுது, கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்னா நீங்க கணக்கே பார்க்காதீங்க, இம்மிடியட்டா அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நேற்று அந்த அளவுக்கு சிஎம் அவர்கள் அப்ரூவ் கொடுத்தாங்க. கூடிய விரைவில் பட்ஜெட்ல கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சரும் சரி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட அனௌன்ஸ்மெண்ட்லயும் சரி, அனௌன்ஸ்மெண்டா இருக்காது. மக்களவை தேர்தலப்ப 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்குல இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்துல ஆஜரானாரு. அதற்கு பிறகு ஒரு செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ என்ன சொன்னாரு அப்படின்னா, திமுக அரசால தொடரப்பட்ட பொய் வழக்கு தாவேக அரசு ரத்து செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா அதை செய்யவே இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இது திமுக ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்கு. இந்த அரசாங்கம் வந்த பிறகு அது இது நியாயமான அரசுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு மறுபடியும் குற்றப்பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. பழனியில 100 கோடி ரூபாய் நில முறைகேடு வழக்குல அரசு சார்ந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த திமுக ஆட்சியில பதிவுத்துறையில நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சரி செய்யும் பணியில தான் இப்ப தாவேக அரசு ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நில முறைகேடு வழக்குல குற்றம் செஞ்சவங்க யாரா இருந்தாலுமே அவங்க கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேக்சிமம் புறையோடிக்கு இருக்கிற ஒரு துறைனா பாத்தீங்கன்னா பத்திரப்பத்துறை. அவ்வளவு லஞ்சம், லாவண்யம். முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலையும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. மினிஸ்டர் கட்டிங்க்கு ஏன்னா அதனாலதான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சீங்கன்னா 20,000 ரூபாய் லஞ்சமா போகும். 1 லட்ச ரூபாய்க்கு வீடு விற்கிறவங்க, ஒரு இடம் விற்கிறவங்க கஷ்டத்தினால அவங்கள ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம், ஒரு காது குத்துன்னு ஒரு கஷ்டத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கணும், 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வைப்பாங்க. அதுக்கு 20,000 ரூபாய் கட்டிங் போகும். அதுல மினிஸ்டர் கட்டிங் அங்கேயே ஆளை போட்டு வச்சிருந்தாங்க. அவ்வளவு மோசமான இந்த துறை இப்ப இந்த அரசு வந்த பிறகு அவ்வளவு சீரமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பத்தி பார்த்தோம். வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜெயஸ்டி விஷ்ணு.